லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மேரேஜ் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1874 அப்படின்றத பத்தி ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த ஆக்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆக்ட்னால இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ, ஒரு என்டோமெண்ட் இன்சூரன்ஸோ, இல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் இன்சூரன்ஸோ, இல்ல சில்ட்ரன் சேவிங்ஸ் பிளான், எந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க வாங்கினாலுமே இந்த ஆக்ட் பிரகாரம் இந்த கிளாஸ் நீங்க செலக்ட் பண்ணா உங்க ஃபேமிலி பிளஸ் உங்க ஒய்ஃப் சில்ட்ரனுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத கிளியரா இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கும்போது இந்த கிளாஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து மேரேஜ் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்டை வந்து அந்த கிளாஸை வந்து செலக்ட் பண்ணி இந்த பாலிசி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு நபர் எடுக்கிறாரு, இப்போ ஒரு 2 crores எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் ஏதாவது ரிஸ்க் ஆகுது அப்படின்னா அந்த கிளைம் அமௌண்ட் அப்படின்றது வந்து நார்மலா பெனிஃபிஷரி நாமினி யாரையாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் போகும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒய்ஃப் பேரு குழந்தைங்க பேர் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் போகும். பட் இந்த ஆக்ட்ல என்ன ஒரு பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நபருக்கு வந்து நிறைய வந்து கடன் இருக்கு, அவர் பிசினஸ் பண்ணி பேங்க்ரப்சி ஆயிட்டாரு, நிறைய பேருக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு, இல்ல ரிலேட்டிவ்ஸ் வந்து பணம் வந்து கேட்கறாங்க, இப்போ ரிலேட்டிவ்ஸ்ட பணம் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நார்மலா இருக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில இப்போ வந்து கோர்ட்டுக்கு போய் அவங்க கேஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய அந்த கிளைம் அமௌண்ட்ல அவங்களுக்கு அந்த கடனை செட்டில் பண்ணணும், பிளஸ் வந்து இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கேட்டாலுமே ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. வேற இந்த பாலிசி எடுக்கும்போது இந்த மேரேஜ் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதை வந்து மற்றவங்க இந்த மாதிரி வந்து கடன் கொடுத்தவங்களோ பேங்க்ல இருந்து கேட்கறவங்களோ இல்ல டெப்டாஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ வேற யாருமே அந்த பணத்துக்கு வந்து சொந்தம் கொண்டாட முடியாது, யாருமே வந்து கிளைம் பண்ண முடியாது. முழுக்க முழுக்க அந்த நபர் யார், இப்போ ஒய்ஃப் பேர்ல ஒய்ஃபை தான் நாமினியா போட்டிருக்காரு, இந்த ஆக்ட் பிரகாரம் ஒய்ஃபை நாமினியா போட்டிருக்காருன்னா 100% அந்த அமௌண்ட் வந்து ஒய்ஃபுக்கு தான் போகும். இல்ல வந்து ஒய்ஃப் பிளஸ் சில்ட்ரன் அப்படின்றவங்கள நாமினியா போட்டிருக்காரு அப்படின்னா 100% அந்த அமௌண்ட் வந்து அந்த ஒய்ஃப் குழந்தைகளுக்கு தான் போய் சேரும். இப்போ வந்து கடன் கொடுத்தவங்களோ பேங்க்காரங்களோ அந்த மாதிரி சொந்தக்காரங்களோ வந்து அந்த பணத்துல வந்து உரிமை கொண்டாட முடியாது. ஸோ இதுதான் வந்து ஒரு பிக்கெஸ்ட் பெனிஃபிட். இதை வந்து பேச்சுலரா இருக்கிறவங்க எடுக்க முடியுமா? பாலிசி எடுக்கும்போது இப்போ ஒரு பேச்சுலரா இருக்காங்க, மேரேஜ் ஆகல, நான் வந்து இந்த ஆக்ட் பிரகாரம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுக்க முடியாது. இந்த கிளாஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, மேரேஜ் ஆன மென் அவங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாங்க, எனி டைப் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாங்கன்னா இந்த கிளாஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.